ஏவிஎம் ஜெயராமன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்க நிகழ்ச்சியை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நடைபெற்ற காணும் ராஜா இசை நிகழ்ச்சியை கண்டு களியுங்கள். நன்றி, வணக்கம்.
தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உன்னம் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீ விட்டு கொடுத்திடலாமோ தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உன்னம் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீ விட்டு கொடுத்திடலாமோ முல்லைக்குள் பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு முல்லைக்குள் பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு அழகு நடையை பழகும் சிலையை கலைக்க வந்தீனே இதழ் பொழியும் அமுத மழையில் இதற்கு வந்தீனே பதக்கத்தின் மீதே ஒரு முத்து பதித்தது போலே உன்னம் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ பட்டங்களை தொட்டாட தென்றல் துணிந்து பக்கம் நடந்தது என்ன பட்டங்களை தொட்டாட தென்றல் துணிந்து பக்கம் நடந்தது என்ன உயிர் காதல் தலைவர் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன உயிர் காதல் தலைவர் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன பனியின் நனையும் மலரின் உடலில் உயிரெடுக்காதோ ஒருவன் மடியில் மயங்கும் பொழுது சுகம் இருக்காதோ கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ அண்ணன் எஸ்.எம். சுரேந்தர் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டு ஏஆர் கலை மாமன்றம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் சிவாஜி ரவி அவர்களுக்கு பெங்களூரை சேர்ந்த எம்ஜிஆர் ரவி அவர்கள் இது மாதிரி நடக்குமா பாருங்க. சிவாஜி ரவி அவர்களுக்கு எம்ஜிஆர் ரவி அண்ணன் அவர்கள் இந்த சால்வை அளிக்கிறார். நான் போடுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அண்ணன் போடுறது தான் பெரிய விஷயம். இப்போ இன்றைக்கு அருமை சகோதரர் சிவாஜி ரவி அவர்களுக்கு எம்ஜிஆர் ரவி அவர்கள் மாலை சால்வை அணிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். உண்மையிலேயே சொல்ல போனால் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை உங்களிடத்திலே பெங்களூரிலிருந்து வருகை தந்திருக்கும் எம்ஜிஆர் ரவி அவர்கள் புரட்சி தலைவரிடத்திலே சிவாஜி கணேசன் அவர்கள் கூட பிறவாத ஒரு சகோதரர். புரட்சி தலைவருடைய மனைவி இறந்த பிறகு அந்த இறந்து சடங்கிலே புரட்சி தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு அவரும் சிவாஜி கணேசன் அவர்களும் எப்படி கண்ணீர் விட்டு அழுந்து சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் அழுந்தார் என்பதை கண்கூடாக பார்க்காத ஜனங்கள் இங்கே இருப்பீர்கள். அப்படிப்பட்ட புரட்சி தலைவரும் நடிகர் திலகும் அண்ணன் தம்பி போல வாழ்ந்தது போல இன்றைக்கு என் அருமை சகோதரனுக்கு இந்த சால்வை அணிவித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சியை நான் தழுவுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அதாவது புரட்சி தலைவர் திமுக விட்டு வெளியில வந்த பிறகு
நேற்று இன்று நாளை படமோ உலக சுற்றுவாரின் படமோ இடிய கறி படமோ வெளியேறதுக்கு திமுக தலைவர் கருணாநிதி தடையாக இருக்கும் பொழுது எங்கள் இதய தெய்வம் என் காந்தி திரையரங்கில் நான் வெளியிடத்துக்கு அனுமதி அளிக்கிறேன். நீங்கள் தைரியமாக அண்ணனுடைய படம் சாந்தி தியேட்டரில் வெளியிடும் என்று சொன்ன ஒரு ஒற்றுமையான தங்க தலைவர்கள் 2 பேர் தான். நம்ம தான் என்னமோ சண்டை போட்டு அடிச்சுக்கிறவே வெளியே மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் இந்த உலகத்தின் 2 கண்கள் மாதிரி. அடுத்தபடியாக போலூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ RS விஜய் சேர்ந்த தலைவர் ஐயா தயவு ராமலிங்க ஜோதி அவர்களை அழைக்கிறோம். கைத்தட்டல் தெரிவிக்கலாம். அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள், நிறுவன தலைவர், அமுதா கல்வி நிறுவனம். அடுத்தபடியாக அனைத்து இந்திய தமிழ் சங்க தலைவர், பத்திரிகையாளர், நிறுவனர் கலைமாமணி ஆவடி குமார் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்ட செயல் வழங்கப்படுகிறது. பாலகிருஷ்ணன் அடுத்தபடியாக கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம்னு கேட்டுக்கிறோம். அடுத்தபடியாக கவுண்டமணி தினேஷ். பச்சை கிளி முத்துச்சாரம் புல்லை கொடியாரும், பச்சை கிளி முத்துச்சாரம் புல்லை கொடியாரும், தத்தை போல நாமும் பாத மாதம் போல மின்னது, வித்தை போல தூவை தூவு வாழை நாட்டு கொண்டு.
ஏஆர் கலை மாமன்றம் வழங்கும் தனது 25 ஆண்டு பயணத்தின் ஒரு விழாதான் இது. அது மட்டுமல்ல, உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நல் மாமணிகளுக்கு விருது வழங்கும் விழா. அது மட்டுமல்ல, டிஎம்எஸ் ஐயா தெய்வ குரலோன் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டமும் இன்றைய தினத்தில் இந்த தருணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இசை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ராஜாவின் கானம் ராஜா அவர்கள். மனிதநேயர் திரைப்பட இயக்குனர், இப்படி நிறைய அவருக்கான விருதுகளையும் சொல்லிக்கொண்டே செல்லலாம். திருமிகு எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக அழைக்கின்றோம். முன்னாள் மாவட்ட நீதிபதி திருமதி எம் ராஜலட்சுமி அம்மா அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்ற அழைக்கின்றோம். சிறப்பு அழைப்பாளர்கள் தற்பொழுது குத்துவிளக்கு ஏற்ற அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உலக நட்புறவு மையத்தின் தலைவர் கலைமாமணி டாக்டர் லயன் ஜி மணிலால் அவர்களையும் அழைக்கின்றோம் குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக. இவர்களுடன் இணைந்து கல்ச்சரல் கன்சல்டேஷன், உண்மையிலே இவர்களை பற்றி சொல்லணும்னா எனக்கு தனி இடம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிங்கப்பெண் என்று தான் கூறுவேன். திருமதி ஒய்ஜி மதி குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக அழைக்கின்றேன். சிறப்பு அழைப்பாளர்கள் குத்துவிளக்கை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இந்த அம்மாவை கண்டாலே நமக்கு அவ்வளவு பெருமை கொள்ளும் தருணம் என்று நான் சொல்ல வேண்டும். 114 வயது உடைய சாய் தாயார் அம்மா அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் குத்துவிளக்கினை ஏற்றி இந்த விழாவினை தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றனர். சுரேந்திர அண்ணா முன்னாடில பாடுறது ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அடிக்கடி தப்பு பண்ண மண்டையிலே கொட்டி என்ன திருத்துவாரு. ஏஆர் ரமேஷ் அவர்களுக்கு நன்றி. I
ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனைத்து இந்திய தமிழ் சங்க துணைத் தலைவர் கலைமாமணி ராமகிருஷ்ணன். இசை கச்சேரி நேரத்தில் நான் இங்கே தடங்களாக இருக்க விரும்பல. என்றாலும் அன்பு தோழர் ரமேஷனுடைய அன்புக்காக இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்த உடனே பார்க்குறேன் எஸ்பி முத்துராமன் வந்திருக்காரு, ஹெச்வி அண்டே வந்திருக்காரு. 25 வருஷம் இந்த ஏஆர் கலைமன்றம். நான் ஏஆர்னாக்கா ஆல்ரவுண்டர்னு சொல்லுவேன். ரமேஷனுடைய அன்புக்கு நம்ம எல்லாருமே அடிமையாக இருக்கிறோம். 2 பெரிய இமய திலகங்கள், ஒன்று நடிகர் திலகம், ஒன்று மக்கள் திலகம். அதுக்கு முன்னால் இங்கே கலை திலகங்கள் எல்லாம் அமர்ந்திருக்குது. உங்கள் எல்லாருடைய பொற்பாதங்களையும் தொட்டு நான் வணக்கம் சொல்லுகிறேன். 2 செய்தி நான் இந்த நன்னாளில் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நம்ம ஹெச்வி அண்டே அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. 101 வயசு அவர் உயிர் வாழ்ந்திருக்கார். தயவு செய்து எல்லாரும் பொறுமையாக கேளுங்க. 2 செய்தி தான். அண்டே என்ன சொன்னாரு, 101 வயசு நீங்க எப்படிங்க உயிர் வாழ்ந்தீங்கன்னு கேட்கறாங்க. வாழ்றீங்கன்னாங்க. ஸ்மார்ட்டா இருக்காரு. அதுக்கு அவர் சொன்ன விடை என்ன தெரியுமா? இட் இஸ் நத்திங் பட் மை பவுல் மூமெண்ட். என்னுடைய ஆசன வாயினுடைய அசைவுகளால் நான் 101 வயசு வாழ்றேன்றார். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அதுக்கு டைஜஷன் சிஸ்டம், செரிமான பகுதிகளெல்லாம் நம்ம ஒழுங்கா பக்குவமா வச்சுக்கணும். வாய் கண்டதை உள்ள தொடக்கூடாது. திருமூலர் திருமந்தத்தில் சொல்வார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பெறாருக்கு வாய் கோபுர வாசல். இந்த கோபுர வாசல்ல கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது, கெட்டதெல்லாம் உள்ள தள்ளக்கூடாது. அப்படி தள்ளினாக்கா டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். அப்படி டாக்டர் தேடிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ ஹெச்வி அண்டே சொன்னது 100 வயசு வாழணும்னா நம்ம ஆசன வாய் இயக்கம். காலையில எழுந்தோட வைரமுத்து சொல்வார், நைட்டு படுக்கும் போது மனச்சிக்கல் இருக்கக்கூடாது, காலையில எழுந்திருச்ச உடனே மலச்சிக்கல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அது மாதிரி ஆசன வாய் இயக்கத்தை காப்பாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்னு, எஸ்பி முத்துராமன் அவர்கள் சொன்ன செய்தி. இப்ப சமீபத்தில் நீங்க என்னங்க 91 வயசா இருக்குது அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, நான் 25 படம் ரஜினி வச்சு எடுத்தேன், 15 படம் கமலஹாசன் வச்சு எடுத்தேன், எஸ்பி முத்துராமன் வச்சு எடுத்தேன், எல்லாரையும் வச்சு எடுத்தேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தை நான் தொலைத்து விட்டேன். என் மனைவி இறந்து விட்டார் என்றாலும் என் குடும்பத்தினர் பார்த்துக் கொள்கிறாருன்னு உதடுதான் சொல்றதை தவிர அவருடைய பாடி லாங்குவேஜ் சரியில்லை. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, அவருடைய அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த அனுபவம் என்ன? குடும்பத்தை விடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் என்னதான் கலை உலகம், நடிப்பு, இயக்கம், இசை, பாட்டு, கச்சேரின்னு வந்தா கூட குடும்பத்தை ஒழுங்கா, அந்த குடும்பன்ற அச்சாணி ஒழுங்கா இருந்தாதான் மச்சாணி உச்சாணிக்கு போக முடியும். இதுதான் உண்மை. அதனால இதுதான் நம்ம நடிகர் திலகம் சொல்வார், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்வார். அதே மாதிரி அங்கேயே உடம்ப பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்வார், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாருங்க. இவ்வளவு நேரம் எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உடங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். தாய் கல்வி படத்தினுடைய பாடலாசிரியர் அவரை அன்போடு மேடை கழிக்கின்றோம். தொடர்ந்து கலை நிகழ்ச்சி நடைபெறும். கண்டு கழிக்கும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் இப்பொழுது நமக்காக வாழ்த்துரை வழங்குவார்கள். பத்மஸ்ரீ டாக்டர் ஐயா அவர்களும் இயக்குனர் ஐயா அவர்களும் ஏஆர் கலைமாமன்றம் திரு ரமேஷ் அவர்களை கௌரவிக்கின்றார்கள். தம்புரான் சிம்பன்ஸ் லயன் டாக்டர் வி விஜயகுமார் அவர்கள் திரு ரமேஷ் அவர்களை கௌரவிக்கின்றார்கள். நன்றி.
இப்பொழுது ஐயா அவர்கள். மதிப்பிற்குரிய கூற வேண்டும் என்றால் என்னுடைய பேரன்பிற்குரிய இந்த நிகழ்ச்சி மிக சீராகவும் செம்மையாகவும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் ஆர் ரமேஷ் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒரு கரகோஷம் மூலமாக வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எவ்வளவு எண்ணங்களுக்கிடையே அவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனையாளர்களை எல்லாம் அழைத்து அவரை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர் இன்னும் நிறைய சாதனைகளை செய்யக்கூடிய அளவிற்கு ஊக்கத்தை தருகிறார்கள் ஆர் ரமேஷ் அவர்கள். இங்கே நம்முடைய மூத்த சகோதரி அவர்கள் அக்கா என்று நான் கூற வேண்டும். என்னை விட எனக்கு அக்கா மாதிரியாக இருக்கக்கூடிய மூத்த சகோதரி அவர்கள் ஆயம்மையார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் அவர்களிடத்தில் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று நாம் அனைவரும் அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக ஒரு 2 மணித்துளிகளை எடுத்துக்கொண்டு என்னுடைய சுற்றுரை முடிக்கின்றேன். குறிப்பாக எனக்கு பத்மஸ்ரீ விருது குடியரசுத் தலைவர் அவர்கள் கொள்வதற்காக இங்கே என்னை நண்பர்கள் வாழ்த்திருந்தார்கள். நான் இங்கே நானுடன் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த பத்மஸ்ரீ இருக்கிற இந்த விருது என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக நான் அமைச்சராக இருப்பதற்காகவோ பல தேர்தல்களை வெற்றி பெற்றதற்காகவோ கொடுக்கவில்லை. அதே மாதிரியாக நான் பல நூல்கள் எழுதியிருக்கின்றேன். இதுவரை தமிழுக்கு யாரும் செய்யாத ஒரு சேவையை, குறிப்பாக தமிழில் இருக்கக்கூடிய கம்ப ராமாயணத்தை ஆங்கிலத்தில் உரைநடையிலே மொழிபெயர்த்து இன்று அந்த நூல் உலகமெங்கும் கம்ப ராமாயணம் என்கிற அந்த ஆங்கில நூல் உலகமெங்கும் இந்த கிடைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. என்னை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோ அந்த நகரத்தில் என்னை அழைத்து நம்பருக்கும் வால்மீகிக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமை இவங்களெல்லாம் பற்றி பேசுவதற்காக அவரே செலவு செய்து கொண்டு அழைக்கக்கூடிய தமிழ் சங்கம், அதே மாதிரியாக கம்பன் கழகம் அதை ஏற்படுத்தினர். அதற்கும் இந்த விருது எனக்கு தரவில்லை. பத்மஸ்ரீ எதற்காக கொடுத்தார் என்பது பிறகு பார்த்தார். இங்கே பக்கத்திலேயே மருத்துவமனை இருக்கிறது. குறிப்பாக இங்கே நான் நமக்கு சுதந்திரம் வருவதற்கு முன்பாக உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்தார். அந்த 50ஆம் ஆண்டு வரையிலே இங்கே படித்து என்னுடைய மருத்துவ பணியை
50ஆம் ஆண்டிலே ஆரம்பித்த யாரும் எனக்கு 99 வயது 50ஆம் ஆண்டில் மருத்துவத்துறையிலே ஆரம்பித்த யாரும் இப்போ உயிரோடு இல்லை போயிட்டாங்க, யாரும் இல்லை. அதுல அந்த ஆரம்பித்த நேரத்தில் ஒரே ஒரு முக்கியமான ஒரு முடிவு நான் எடுத்தேன். எந்த நோயாளி இருந்தாலும் அவருக்கு இருக்கிற காசு இல்லை என்றால் அவர் மருந்து வாங்காமல் போகக்கூடாது. அவர் மருந்து வாங்கி போகணும். அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அவரை சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டாம் என்று அனுப்பி இருக்கிறேன். ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்லி 1956ஆம் ஆண்டு நான் திருமணம் செய்து கொண்டது 55. திருமணம் செய்து கொண்ட ஒரு ஆண்டுக்கு பிறகு நான் அது என்னுடைய மருத்துவமனைக்கு மேலேயே நான் ரூம் அங்கே இருப்போம் சென்னை நகரத்தில். அப்ப மத்திய ராத்திரிக்கு நடந்ததா என்று என்னுடைய கதவு கட்டப்பட்டது. அந்த கதவு தட்டினவுடைய நான் கீழே வந்து பார்த்தா 1 வயது பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு வலி, அதுக்கு ஆங்கிலத்தில் ஃபெப்ரைல் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு பேரும். அந்த ஜனத்தினால வலி வந்திருக்கு. அம்மா அப்பா ஒரே அழுது கொண்டு இருக்கிறார். பிறகு ஊசி எல்லாம் கொடுத்து மருந்து, அப்பெல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது இல்லை, மிக்சரு மருந்து இல்லை, நான் தான் கொடுத்துடுறேன். அது எவ்வளோ அவரால கொடுக்க முடியுமோ அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. அது கொடுத்த உடனே அவங்க மருந்து கூட நீங்க இங்க கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மருந்து நீங்களே கொடுத்து நல்லா இருக்கும். அப்போ என்னுடைய மனைவியை அழைத்து எப்போ ஒரு பாராட்ட கையில் அங்கே வைத்துக் கொண்டிருப்பேன். அந்த மருந்து எடுத்து குழந்தைக்கு கொடுத்து குழந்தை நல்லா கொஞ்சம் அழ ஆரம்பிச்சது. அவங்க சந்தோஷத்துல வீட்டுக்கு போனாங்க. இது நடந்தது 56ஆம் ஆண்டு. அப்ப நான் அரசியல்ல கிடையாது. நான் அரசியல்ல சுயேட்சையாக வெற்றி பெற்று வந்தது 64. இந்த ராஜா சகிட்டார் 64 வெற்றி பெற்றது சுயேட்சையாக எம்எல்சியாக. அப்பொழுது திமுகவில் தெரிஞ்ச அண்ணா அவர் கேண்டிடேட் போட்டாங்க, பெருந்தலைவர் காமராஜ் எல்லாருக்கும் டெபாசிட் போட்டு நான் வெற்றி பெற்று 64 சட்டமன்றத்துக்கு மேலவை நுழைந்தேன். பிறகு ராஜாஜியோட சேர்த்து கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் எனக்கும் அவருக்கும் நிறைய வாக்குவாதம் நடக்கும் சட்டசபையில். அவருக்கு நிறைய அவரே சொல்லுவார், உட்கார்ந்தால் அமைதியாக அன்பைப்பார், எழுந்தால் ஒரே தன்மையாக இருக்கிறது அவரே சொல்லிக் கொண்டிருப்பார். அந்த அளவுக்கு தீவிரமாக அந்த காலகட்டத்தில் எனக்கு நம்ம ஏரியாவுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு இன்விடேஷன் கார்டு கொண்டு கொடுத்தாங்க. அந்த இன்விடேஷன் கார்டில் எல்லாம் கருப்பு சகப்பு டிஎம்கே கலைஞர் படம் எல்லாம் போட்டு இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் தினமும் கலைஞரோட இங்கே போராடி கொண்டிருக்கிறேன், நான் வாழ்த்து அனுப்புறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அன்றைக்கு நீங்க அந்த குழந்தையை காப்பாத்துறீங்களே, அந்த குழந்தைக்கு தான் திருமணம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கண்டிப்பா வரேன்னு சொன்னேன். அதற்கு பிறகு நான் இங்கே பக்கத்துல தான் திருமண மண்டபம் போனேன். போற உடனே கலைஞர் நான் எதிர்கட்சி தலைவரா போறேன். கலைஞர் முதலமைச்சராக வராரு. அவர் என்ன டாக்டர் அன்றே இங்கே வந்திருக்காருன்னு கேட்டதுக்கு, இந்த மணமகள் 1 வயதில் இருக்கும்போது அவர் தான் காப்பாற்றினார். நான் காப்பாற்றல, காப்பாற்றுறது கடவுள். நம்ம சும்மா ஒரு சொன்னாங்க.
அப்போ ஆற்காடு வீராசாமி கீழே வந்து கலைஞர்களை மேடைக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த வழக்கத்துக்கு மாறாக டாக்டர் அண்டையே இந்த நாடு எடுத்து கொடுப்பார் என்று கலைஞர் அவருக்கே ஒரு மாதிரியாகி எனக்கு சொல்றேன்னா, கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லாருக்கு. நமக்கு பல நேரங்கள் சில நேரங்கள் கிடைக்கும், நல்லது செய்யறதுக்கு சில நேரங்கள் கிடைக்கும். ஆனால் அந்த நேரம் கிடைச்ச இதுல நீங்க அதை நழுவ விடாதீங்க. நல்லது செஞ்சு முடிஞ்சிருக்கும், பிறகு அதனால கிடைக்காது. உங்களுக்கு இது எனக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர் நான் மந்திரியாக இருக்கும்போது அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் அவருக்கு அவர் திடீரென ராத்திரி 10 மணிக்கு அட்மிட் ஆகிட்டார் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். அப்ப எனக்கு செய்தி வருகிறது. வந்தவுடனே அரசாங்கத்தினுடைய கார் நான் ஓட்டக்கூடாது, டிரைவர் இல்லை, நைட் 10 மணிக்கு. அதெல்லாம் நான் பார்க்கல. ஐ எம் குட் டிரைவர், ஐ வாஸ். இப்போ எனக்கு கஷ்டமா இருக்கு. உடனே கார் எடுத்துக்கிட்டு போய் அங்கே நான் பறையனுடைய டீன் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து அவருக்கு எல்லா ஏற்பாட்டு செஞ்சு அடுத்த நாள் காலையில புரட்சி தலைவர் வந்து கண்ணதாசனை பார்க்கிறார். பார்க்கும்போது கண்ணதாசன் அவர்கள் நேற்று இரவு 11 மணிக்கு டாக்டர் அண்டே இங்க வந்து நம்ம பார்த்து எல்லாம் பண்ணிட்டு போறாருன்னு எவ்வளவு தலைவரை புரட்சி தலைவரே முதுகிற அவர் போகும்போது நானும் போறேன். என்ன ஹெல்த் மினிஸ்டர் அங்கே இருக்கணும், சிஎம் வரும்போது என்ன முதுகிற தட்டி அந்த வாய்ப்பை நான் விட்டு இருந்தா நாளை காலையில போகலாம்னு நினைச்சிட்டு இருந்தா I would have missed. If you get a chance to do good, don't miss it. அதான் மெசேஜ். எல்லாருக்கும் சொல்லுகின்றேன். நாம எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் எடுத்துக்கொண்டு போகவும் இல்லை. டெம்பரரியாக கொஞ்ச நாள் இங்க இருக்கிறா 50, 60, 70, மேக்சிமம் 100 இருக்கிற வரையில் நம்ம நல்லது செய்து போக வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் கூடுதலான நேரம் எடுத்துக்கொண்டேன். மீண்டும் ஒரு முறை இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து நம்ம எல்லாரையும் வரவழைத்து ஒருவர் மீது ஒரு அன்பு காட்டக்கூடிய இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சி மாதத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ இளைஞர் ரமேஷ் அவர்கள் செய்தார்கள். அவரை நான் மீண்டும் ஆசீர்வாதம் செய்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் அவரை மீண்டும் கரகோஷம் வேண்டி மரியாதை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். திரைப்பட இயக்குனர் மனிதநேயர் திரு SP முத்துராமன் ஐயா அவர்கள் நமக்காக வாழ்த்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பேசி முடிக்கிறவர்களும் இங்கே பேசாமல் இருந்தால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்ததாக நான் ஒத்துக்கிறோம். நாங்கள் பாடி பேசிட்டுருக்கோம், நீங்கள் பாடி பேசிட்டு அதே தயவுசெய்து விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கு வருகிற போது நீங்கள் பேசாமல் நாங்கள் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மூத்த இயக்குநராக ஐயாவுடைய வயதுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிக்கிட்டு 91 வயசு முத்துராமன் உங்கள் அனைவரையும் உங்கள் அந்த கட்சியெல்லாம் எப்படிப்பட்ட கட்சியை அப்படிப்பட்ட மனிதர் நடக்க முடியவில்லை என்றாலும் நான் வருவேன், மேடையில் ஏறுவேன் என்று மேடையில் ஏறி நமக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி வாழ்த்துக்களை எல்லாம் பெறுவதற்கு நாம் அமைதி காக்க வேண்டும்
என்ற வேண்டுகோளை உங்களிடத்திலே வைத்து பிரார்த்திக்கிறேன். ஏஆர் கலைமாவட்டத்தினுடைய தலைவர் ரமேஷ் அவர்களை உங்களுக்கு பல ஆண்டுகளாக இசை நிகழ்ச்சிகளையும் மகிழ்ச்சியாக மக்களை வைத்துக் கொண்டு ரமேஷ் அவர்கள் கைதேற்றவர். அப்படிப்பட்ட ரமேஷ் அவர்களுக்கு ஒரு முறை கைதட்டி உங்களுடைய பாராட்டுகளை அதே போல ரமேஷுக்கு இன்னொரு இசை கொடுக்கிறது பிள்ளை பாடல்கள். அதுவும் குறிப்பாக பெங்களூரிலிருந்தும் சிங்கப்பூர் கோலாபுரத்திலிருந்தெல்லாம் பின்னணி பாடுகிற பாடல்களை கொண்டிருக்கிறார்கள். அப்படி பிற நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு இருக்கிற அந்த பின்னணி பாடல்களையும் கலைஞர்களையும் ஒரு முறை கைதட்டி மனமாக வாழ்த்துகிறேன். அதெல்லாம் விரும்புவதற்கில்லை, வாழ்வெட்டி சுதந்திரமாக நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த பின்னணி பாடல்களை கேட்கிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சி 4 நிகழ்ச்சிகள் இருக்கிறார்கள். ஒன்று கலைமாமன்றத்துடைய 25வது ஆண்டு விழா. முதல்வர் நம்முடைய மரியாதைக்குரிய சவுந்தரராஜனுடைய பிறந்த நாள். மற்றொன்று உலக மகளிர் திருவிழா. அதற்கு திகழ்ந்தவர்களுக்கு விருது வழங்குகிற விழா. ஆகவே 4 விழாக்களையும் சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ரமேஷ் அவர்களுக்கும் இசைக்குழுவுக்கும் பின்னணி பாடியவர்களுக்கும் பக்கத்துறையாக இருந்து பல கலைகளை செய்திருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் விளம்பரந்த நன்றியையும் ரமேஷனுடைய குழுவின் சார்பில் உங்கள் அனைவருத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த கைதட்டில் ஐயா அவர்கள் ஆண்டே அவர்கள் இந்த வயதிலேயும் வந்து நமக்கு நல்ல அறிவுரைகள் சொல்லியிருக்கிறார்கள். பின்பற்ற பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இப்படி மூத்த குடிமக்களெல்லாம் குறைந்து போக போக நமக்கு அறிவுரை சொல்லுகிற மூத்தவர்கள் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறார். இந்த அண்ணனுடைய உயிர் தோழர் நம்முடைய சிவாஜி ரவி அவர்கள் நல்ல சிவாஜி ரசிகர்கள் வளர்த்த பொழுது அதுபோல இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் சிவாஜி மேலேயும் எம்ஜிஆர் மேலேயும் அன்பு கொண்டவர். 2 பேர் தமிழகத்தினுடைய சரித்திரத்தில் மாற்றவே முடியாத 2 பேர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி. எனக்கு ரொம்ப குறை. நான் 75 இடங்களை இயக்கிட்டேன். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு 25 படங்களை இயக்கிறேன். உலகநாயகன் கமலஹாசன் வச்சு 10 படங்களை இயக்கியிருக்கிறேன். அண்ணன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வெளியிட்டு 3 படங்களை இயக்கியிருக்கிறேன். ஆக மொத்தம் 75 படங்களை இயக்கிய ஒரு இயக்குவனாக இந்த விழாவிலே கலந்து கொள்வது எனக்கு கிடைத்திருக்கிற பெருமை. சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கு கிடைத்திருக்கிற பெருமை இல்லை, சவுந்தரராஜனுக்கு கிடைத்த பெருமை இல்லை, ரமேஷுக்கு கிடைத்த பெருமை இல்லை. வாய்ப்பதற்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிற நீங்களெல்லாம் செய்து கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த பெருமை 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 என்பதை அழுத்தத்தில் சொல்லுங்கள். அடுத்து என் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு மதுவந்தி ஒய்ஜி மகேந்திரனுடைய மகள். அந்த ஒய்ஜி மகேந்திரனுடைய குடும்பத்திற்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழகத்தில் நாடகத்தை 4 தலைவரையாக தூக்கி தலையை வைத்துக் கொண்டு வளர்த்தி கொண்டிருக்கிற குடும்பம் ஒய்ஜிபி குடும்பம். அவருடைய மனைவி காஷ்மீர், அவருடைய மகன் விஜேந்திரா, மதுவந்தி, பையன் ஹரிஷ், அவ்வளவு பேரும் நாடகம் 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 தங்களுடைய உயிரையே நாடகத்துக்காக கொடுத்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள். அதே போல நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டீங்க. சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் நீ என்ன பண்ண? சிவாஜி சாரை வச்சு நான் நடிக்கணும், சினிமாவுக்கு வரணும்னு வந்தேன். சிவாஜி சார் தான் காரணம், கலைஞருடைய வசனம் தான் காரணம். அதுதான் சினிமாவில் எப்படியாவது எடுத்து போச்சு. ஆனால் அந்த ஆசை சிவாஜி வச்சு படம் எடுக்கணும், படம் தயாரிக்கணுன்ற ஆசை
3 படங்களை சிவாஜி வைத்து இயக்கி இருக்கிறேன் என்பதை நிறைவேறிட்டு சொல்லிக் ரொம்ப அதிகமாக நான் பேச வேண்டாம். சிவாஜியுடைய நடிப்பை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டராக ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். டைரக்டரை கொண்டு போய் படித்து காமிச்சா பேப்பரை கையில் கொடுத்தா நீயே படியும்போது சரி சிவாஜியுடைய வசதிகளை நாங்கள் படிப்போம். இன்னொரு தடவை படி கதைக்கு வேண்டிய நல்ல இன்னொரு தடவை படியும்போது சரின்ட்டு இன்னொரு தடவை படிப்போம். சரி போடுவேன். போயிட்டு மற்ற வேலையில் பார்த்துட்டு சிவாஜி திரும்பி பார்த்தா சிவாஜி கணேசன் நான் சொல்லிக் கொடுத்த வசனங்களை அவரே வாயால் முழுத்து நடித்து பார்த்து அதை அழைச்சிட்டு வரும். அது சரியா வரலையா? பழையபடிக்கு இன்னொரு மாதிரியாக நடிச்சு பார்த்து சரி பரவாயில்ல. அப்புறம் 3வது நடிச்சு பார்ப்பாரு. நடிச்சு பார்த்து முத்து ஒரு நிமிஷம் இங்கே வா இல்லைங்க நீ சொல்லிட்டு போய் வசனம் அது 3 விதமாக பயிற்சி பண்ணியிருக்கேன், நடிச்சு பார்த்துருக்கேன், 3ஐயும் நடிச்சு காட்டுறேன், உனக்கு எது வேணுங்கிறது சொல்லுங்க. என்னென்ன நீங்கள் நடிகர்களும் நான் போய் சொல்லிக்கிறேன். நான் நடிகர்கள் மட்டும்தாலும் இந்த படத்துக்கு டைரக்டர் நீ உனக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு அன்னைக்கிட்ட வாங்கிக்க. இன்னும் 3 விதமாக நடிச்சு கேட்டு நான் இந்த 2வது நல்லா இருக்கணுங்க. அதைத்தான் நானும் நினைச்சேன். அப்படி என்று சிவாஜி கணேசன் நடிகர்களுக்கு நடிச்சு காட்டுகிற நடிகராக இருந்ததுதான் அறியலாம். அவர் உலகம் புகழுகிற நடிகர் தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை புதிய இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல சிவாஜியை பற்றி சொன்ன எம்ஜிஆரை பற்றி சொன்னேன்னா இந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் சண்டை வரும். அதில் எம்ஜிஆரை பற்றி சொல்லி ஆகும். என்னுடைய துரதிர்ஷ்டம் எம்ஜிஆர் இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடையாது. ஏன் கிடைக்கலன்னு கேட்கல. நான் டைரக்டாக வளர்ந்து டைரக்டர் ஆன பிறகு சிவாஜி அவர்கள் முதலமைச்சராகிவிட்டார்கள். ஆகவே எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கவில்லை, அதனால என்னுடைய படங்களை அவர் நடிக்கவில்லை என்பதை வருத்தத்தோடும் வேதனையோடும் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார். எப்படி சிவாஜி தன்னுடைய நடிப்புக்கு ஒரு முத்திரை பிடித்தாரோ அதே போல ரசிகர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்ற நோக்கத்தில் விருப்பத்தில் புரட்சி தலைவர் கவனம் செலுத்தி அவருடைய ரசிகர்களுக்கு வேண்டிய கலைகளை பாட்டுகளை நடனங்களை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை உங்களுக்கு. ஆக இந்த 2 பேரும் தமிழகத்துடைய சொத்து. இன்றைக்கு அல்ல, நாளைக்கு அல்ல, இன்றைக்கும் அவர்கள் தமிழகத்து மக்களோடு வாழ்வார்கள் அடுத்து பாராட்டப்பட்ட இந்தியர் நம்முடைய TM சௌந்தரராஜன். என்ன குரல் சார்! எம்ஜிஆருக்கு பாருனா எம்ஜிஆர் வேறு, சிவாஜிக்கு பாருனா சிவாஜி வேறு, ஜெய்சங்கருக்கு பாருனா ஜெய்சங்கர் வேறு. ஒரு மனுஷனால் முடியுமா? செய்ய முடியுமா? முடியுமா? இல்லை, முடியும் என்று நிரூபித்து காட்டுவர் TM சௌந்தரராஜன் என்பதை வெத்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட அவருடைய பிறந்த நாள், அப்படிப்பட்ட அந்த மனிதருக்கும் நான் எல்லோரும் சேர்ந்து பிறந்த நாள் வந்து கிடைச்சோம். அடுத்து ரமேஷ். இந்த ரமேஷ் மாதிரி மில்லிசை குழுவெல்லாம் வச்சு மக்களை சந்தோஷப்படுத்தப்படுத்தலைன்னா பல பேர் பைத்தியம் பிடிச்சிருக்காங்க. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு தொல்லை. அந்த நேரத்தை அந்த மில்லிசைகள்லாம் கொடுத்து மக்களை மகிழ வைச்ச பிறகு ரமேஷ் அவர்களும் அவருடைய கவிஞர்களுக்கு வந்து அந்த குழுவினரையும் குணமான நாட்கள் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்து இந்த மைக்கப்பிடிச்சு இந்த தொகுப்பாளர் அன்பு பொறுத்தல்வி அவங்களுக்கும் அவங்க மட்டும் கையெழுத்திருக்கேன். இல்லைன்னா அவங்க என்னை திட்டுவாங்க. அதுக்காக ஆகவே எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தமிழகத்தில் தென்னகத்தில் விழா அப்படின்னு வந்தால் அதுக்கு பண வசதிக்கும் செய்கிறவர் நம்முடைய மரியாதைக்குரிய மணிலால் அவர்கள் பார்த்தாங்கன்னா இன்னும் உற்சாகமாக கலையை வளர்ப்பார், நிதி கொடுப்பார், நம்மளை எல்லாம் வாழ்த்துவார். ஆகவே அந்த மனிதனையும்
நம்மளோடு இங்கே சென்று வந்திருக்கிற அத்தனை நிலையில் குணமாற மனமாற வாழ்க 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 என்று வாழ்த்தி எண்ணியது எண்ணியாண்டி எய்யோர் எண்ணிய தென்னியனாக என்று சொல்ல சொல்லி நாம் எண்ணுகிற எண்ணத்தில் லட்சியத்தில் உறுதியாக இருந்து கடுமையாக உழைத்து திட்டமிட்டு நம்பிக்கையோடு வாழ்ந்தார் நமக்கு வெற்றியை தேடி போக வேண்டாம். வெற்றி உங்களை தேடி வரும், தேடி வரும், தேடி வரும். இது நிச்சயம் சத்தியம். நன்றி. தற்பொழுது நடிகர் ரமேஷ் மாலி அவர்களுக்கு விருதினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்களுக்கான விருதினை வழங்குகின்றார்கள். பின்னணி பாடல்களால் நம்மை மகிழ்விப்பவர்களும் உண்டு. ஆனால் ஒரு குரல் பேசும் பொழுது அது அழுதால் அழுவோம், அது சிரித்தால் சிரிப்போம். அது எந்த உணர்வுகளை நமக்கு கொடுக்குதோ அந்த உணர்வினை நாம் பிரதிபலிப்போம். அப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரர் பின்னணி குரலின் பிரம்மா என்று தான் அழைப்பேன் திரு எஸ்.என். சுரேந்திர ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நிறைந்த அரங்கத்தில் கரங்களிலும் பலம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி. திருமதி வள்ளி கோபால் சிகா குரூப்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அவர்களின் விருதினை பெற்றுச் செல்வதற்கு. திரு சங்கரன் சிவாச்சாரியார் இவரை பற்றி கூற வேண்டும் என்றால் 60 கோவில்களுக்கு இவர் குடமுழுக்கு விழாக்களை சிறப்பாக செய்து வைத்த ஒரு பெருமைக்குரியவர். MMDA முத்துமாரியம்மன் கோவில் இருக்கும் திரு சங்கரன் சிவாச்சாரியார் அவர்களை அழைக்கின்றோம். திருமதி சங்கீதா சுந்தர் அவர்கள், திருமதி சங்கீதா சுந்தர் அவர்கள் இந்த 36 வருடங்களில் கிட்டத்தட்ட 60 கோவில் கும்பாபிஷேகம். திருமதி சங்கீதா சுந்தர் அவர்களை அழைக்கின்றோம். டைரக்டர் A கிரேட் A ஹெட். இவங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரியில மிகவும் பெருமை வாய்ந்தவராக திகழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். சங்கீதா சுந்தர் அவர்கள். அம்மையார் விருது பெறும் டாக்டர் வி மலர்கொடி அவர்கள், அசோசியேட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ், JVAS காலேஜ் ஃபார் விமன். இலக்கண சுடர் விருது பெறுபவர் முனைவர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள். இலக்கிய செம்மல் விருதினை பெறுகின்றார் முனைவர் திரு ஐயப்பன் வி அவர்கள், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, லயோலா கல்லூரியில் இருந்தார். வீரமங்கை வேலு நாச்சியார் விருதினை பெறுகின்றார் டாக்டர் எஸ் மன்மதா தேவி அவர்கள். பெஸ்ட் சோஷியல் சர்வீஸ் அவார்டு திரு ஜெயவேலு அவர்கள். ஆயுர்வேதிக் சித்தா டாக்டர் ஆர் ராஜலட்சுமி அவர்களுக்கான விருதினை பெற அழைக்கின்றோம். தன்னம்பிக்கை பேச்சாளர் விருது திருமதி எஸ் சாந்தி அவர்கள். ஆன்மீக செம்மல் விருது திருமதி சி உஷா லட்சுமி அவர்கள். அலங்கார திலகம் விருது
டாக்டர் ஆர் ராஜலட்சுமி அவர்கள். சிறந்த சமூக சேவகர் விருது ராஃபியா அவர்கள். ராஃபியா அவர்கள். தலைவர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி இயக்கம் திரு எம் இளங்கோ அவர்கள். திரு எம் இளங்கோ அவர்கள். தலைவர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி இயக்கம். திரு ஏ ஆண்டி என்ஜினியரிங் சர்வீஸ். முனைவர் திருமதி சா ஹேமலதா அவர்கள். மேனாள் தமிழ்துறை தலைவர் காயிதே மில்லத் மகளிர் கல்லூரி. இணை பேராசிரியர் தமிழ்துறை விவேகானந்தா கல்லூரி முனைவர் திரு கோ தாமோதரன் அவர்கள். தாமோதரன் அவர்கள். கவிஞர் பூவை தயா அவர்கள். நாடக ஆசிரியர் தயா அவர்கள். சி மாலினி தேவி அவர்கள். சிங்கப்பெண்ணை சின்னத்திரை தொடர் நடிகை சி கற்பகம் அவர்கள். இலக்கியா சின்னத்திரை தொடர் நடிகை ஸ்ரீ நந்தனா அவர்கள். நடிகைகள் சி மாலினி தேவி, சி கற்பகம், ஸ்ரீ நந்தனா அவர்கள் மற்றும் நடிகை வித்யாலட்சுமி. சுந்தரி தொடர். நடிகை வித்யாலட்சுமி அவர்களும் மேடைக்கு வரவும். விருதுகளை பெற்றுக்கொண்டு அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நயன் டாக்டர் எஸ் ராஜா அவர்கள். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திரு கணேஷ் கிருபா அவர்களை அழைக்கின்றோம்.
திரு லோக் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு கணேஷ் கிருபா அவர்களை அழைக்கின்றோம். திரு லோகு அவர்களையும் அழைக்கின்றோம். டாக்டர் லயன் B.S. நாராயணன் அவர்கள், டாக்டர் B.S. நாராயணன் அவர்கள், விவேகானந்தா கல்லூரி திரு தாமோதரன் அவர்கள் திரு ரமேஷ் அவர்களை கௌரவிக்கின்றார்கள். ஆசிய ஜோதி அறக்கட்டளையின் சார்பாக திரு ராஜா அவர்களை கௌரவிக்கின்றார்கள். ரமேஷ் அவர்களை இன்னும் விருது பெறுபவர்கள் இருக்கின்றார்கள். தயவுசெய்து அவர்களுக்கான வழியை விடவும். லயன் டாக்டர் கே நவோஜி அவர்கள், டாக்டர் எஸ் வசந்தி சங்கர் ஆன்மீக இறைப்பணி, திரு வி வாசுதேவன் அவர்கள், திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், திரு சா ராமசுப்ரமணியன், திருமதி ரா பகவதி, திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், செயலாளர் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட பதிவுத்துறை பணியாளர்கள் கூட்டுறவு சங்கம், திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், திரு ஆர் தரணி அவர்கள், திரு M.K.R. பாபுஜி அவர்கள், திரு டி மல்லிகராஜ் நாடக இயக்குனர் அவர்கள், ஆமா எடுத்தாச்சுமா வாங்க, மற்றவங்க யாரும் வாங்க. ஐயா இங்க பாருங்க. ஜெயா டிவி புகழ் பேராசிரியர் நெல்லை திரு சுப்பையா அவர்கள், திரு கலை அழகன் அவர்கள்,
தரம் என்றாலே இந்தியன் ஃபேஷன். எங்களிடம் வண்ண வண்ண விதவிதமான புது ரகங்கள் இங்கு கிடைக்கும். பெண்களுக்கு தேவையான அனைத்து அலங்கார பொருட்கள், வண்ண வண்ண வளையல்கள் இங்கு கிடைக்கும். புது டிசைனில் சுடிதார், புடவை, சட்டைகள் மற்றும் சிறுவர் சிறுமிகளுக்கான மாடர்ன் ட்ரெஸ்ஸும் கிடைக்கும். பெண்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் போரூரில் உள்ள இந்தியன் ஃபேஷன் 79/49 காரம்பாக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், AGT ஹோட்டல் அருகில். செல் நம்பர் 8675341566. உயர்தர அருஞ்சுவை உணவு வகைகள், சிறந்த சேவை மற்றும் உபசரிப்பு. உங்கள் திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த கேட்டரிங் சர்வீஸ். RK சரவணன் கேட்டரிங் சர்வீஸ். RK சரவணா கேட்டரிங் சர்வீஸ். உரிமையாளர்கள் R கண்ணன், RK சரவணன். RK சரவணா கேட்டரிங் சர்வீஸ் நம்பர் 48 A பிளாக், முத்துமாரியம்மன் காலனி, அமைந்தகரை, சென்னை 29. R கண்ணன். செல் நம்பர் 7299770675. RK சரவணன் 9094971064. உங்கள் சேவையே எங்கள் நோக்கம். உங்க வீட்டு பசங்களுக்கு நல்ல கல்யாண வரன் அமையலன்னு கஷ்டப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. அதான் நம்ம சிவகாமி திருமண தகவல் மையம் அம்பத்தூர்ல இருக்கே. இங்க வாங்க, உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு ஏத்த பொருத்தமான சிறந்த வரன்கள் அமைத்து தரப்படும். சிவகாமி திருமண தகவல் மையம் 38 வடக்கு பூங்கா தெரு, வெங்கடபுரம், அம்பத்தூர், சென்னை 53. செல் நம்பர் 9840375059.